வணக்கம் நண்பர்களே. கஜகேசரி யோகம், அதாவது குருச்சந்திர யோகம்னு சொல்லலாம். குருவும் சந்திரனும் கூடி கேந்திரம் திரிகோணங்களில் இருந்ததுன்னா மிக மிக சிறப்பு. இந்த கிரகம் எங்கே கூடி இருந்தாலும், குருவும் சந்திரனும் கூடி இருந்தாலும், லக்னாதிபதிக்கோ யோகாதிபதிக்கோ கேந்திரத்தில் இருந்தால் கூட இது செயல்படும். மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கூட ஏதோ ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அடைஞ்சாங்க கூட இந்த யோகம் அவங்களுக்கு நடக்கும். இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதற்குமே அஞ்ச மாட்டான் அவன். நம்ம ஊர்லெலாம் கேள்விப்பட்டிருவோம், ஒரு சிலரை பார்த்து சொல்லுவோம், ஐயோ அவன் பயங்கரமான ஆள்யா, எதுக்குமே பயப்பட மாட்டாயா அப்படின்ட்டு. இப்போ ஜெயலலிதா அவர்களை கூட நம்ம சொல்லுவோம், ஐயோ இந்த அம்மா எதுக்கும் சாதாரண ஆள் கிடையாது, எதுக்குமே துணிஞ்ச ஆள்ப்பா. அப்படி சில தலைவர்களை, பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள, சில பேர் கீழ்நிலையில் சாதாரண சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட அந்த யோகத்தோடு இருப்பாங்க. எதற்கும் அஞ்சாமல் பயப்படாமல் தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தைரியஸ்தானம் மிக வலிமையாக இருக்கக்கூடிய யோகம்தான் அந்த கஜகேசரி யோகம். அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு சில பதவிகள்லாம் கிடைக்கும். அதிகாரமிக்க சில பதவிகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அந்த கஜகேசரியோர் இருக்கிறவங்களுக்கு துன்பம் வந்தால் கூட துன்பத்தை கண்டும் கூட அவன் பயப்பட மாட்டான். துன்பம்னு ஒரு விஷயமாகவே அவனுக்கு தோணாது. அது ஒரு சூழலில் அதை கடந்து போகணும்னு தான் சாதாரணமாக அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு போயிட்டே இருப்பான். அப்போ துன்பம் இல்லாத மனுஷன்னு கூட அவனை சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட கஜகேசரி யோகம் இருந்ததுன்னா அப்படி ஒரு சூழல், அந்த திசை நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா யோகத்துலேயுமே அந்த திசை நடக்கும் பொழுது தான் அந்த யோகம் நடக்கும். ஆனால் இந்த கஜகேசரி யோகங்கிறது சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தாலோ, குருவோட சேர்ந்து இருந்தாலோ அந்த யோகம் நடக்கும். அவன் எப்பயுமே அப்படித்தான் இருப்பான் தன்னோட வாழ்நாளில். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த யோகம்தான் இந்த கஜகேசரி யோகங்கிறது. உங்களுக்கும் இருந்தால் அது மிக மகிழ்ச்சி. நீங்கள் அப்படிப்பட்டவராகத்தான் இருப்பீங்க. நன்றி.